சத்து மாவுக்கு எல்லாமே வறுத்து ரெடி ஆகிடுச்சுங்க. சிலது முளைக்கட்டினது எல்லாமே சேர்த்து காய வச்சு வறுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை காய வச்சு தான் நாம் அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இதில் 62 ஐட்டம் வருங்க. ஏற்கனவே வாங்கினவங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா நட்ஸு சீட்ஸு எல்லாமே வருங்க. இதில் எந்த வகையான சத்துக்களும் குறை இல்லாமல் உங்களுக்கு இந்த சத்து மாவு கிடைக்கும். அடுத்த பேட்சும் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் கொடுங்க. இதோட நம்ம உளுந்தங்கஞ்சி களி இது தாளிப்போடகம் சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லா வகையான பொடிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒன்ஸ் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வாஷ் பண்ணி உங்களுக்கு சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா ராகி கம்பு இதை பயிர் வகைகள் எல்லாமே முளை கட்டி தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இது நாங்கள் ஹீட்டரில் வைக்காமல் சோலார் சூரிய ஒளியில் செய்கிறதுல தான் வச்சு நாங்கள் காய வைக்கிறோம். நல்லா வறுத்தது நல்ல பக்குவமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மொறுமொறுப்பு தன்மை வர அளவுக்கு தான் நாங்கள் வறுத்து செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நட்ஸு சீட்ஸ் எல்லாம் சேர்க்காம உங்களுக்கு இட்லி தோசை மிக்ஸு கிடைக்குங்க. நல்லாவே நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசைலாம் நல்லா வரும். இல்லை எமர்ஜென்சின்னா ஆல்ரெடி இருக்கிற உங்களுக்கு நார்மல் இட்லி தோசை மாவோட இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் இட்லியோ தோசையோ சுட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் பொறுவறுப்பு தன்மையோடு எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு மொறுமொறுப்பு தன்மையோடு வறுத்தா தான் உங்களுக்கு வண்டோ பூச்சியோ பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க.